عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா பெருநாளில் அமல்களை நிறைவுபடுத்துவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமான ரஜபுடைய மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் ரஜபு மாதத்தினுடைய பிற 27 வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை மகரிபுக்கு பிறகு புனித மெஹராஜுடைய இரவினுடைய முக்கிய இரவையும் எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த மாதத்துடைய எல்லா நற்பெயர்களையும் அடைகிற நல்ல வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நமக்கெல்லாம் தெரியும், ரஜபுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியில் பிற 27 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணமான மெஹராஜுடைய பிரயாணம் செய்தார்கள் என்றெல்லாம் நாம் அதனுடைய பிரயாணங்கள் குறித்து அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கிறோம். மிக முக்கியமாக மெஹராஜுக்கு பிறகு இந்த உம்மத்திற்கு பரிசாகவும் இந்த உம்மத்திற்குண்டான இம்மை மறுமை வெற்றிக்காக வேண்டியும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட தொழுகை இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்டது என்றெல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் என்பதால் தொழுகை சம்பந்தமான நிறைய செய்திகள் நமக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் இப்போது நாம் தொழுது கொண்டிருக்கிற தொழுகையினுடைய நிலைப்பாடு குறித்தும் அதிலே நாம் எவ்வளவு தூரம் உள்ளச்சத்தோடு இருக்கிறோம் என்பது குறித்தும், அந்த தொழுகையில் இன்னும் நாம் தெரிய வேண்டியவைகள் குறித்தும் நாம் ஒரு சில செய்திகள் இந்த ஜும்மாவிலே பேசுவதற்கு ஆக பொருத்தமானதாகும். தொழுகை என்பது ரொம்ப முக்கியமானது என்பது மட்டுமல்ல, அமல்களிலே முதன்மையானதும் கூட. உலகத்தில் எல்லா அமல்களிலேயும் முடியாமல் போகிற போது அல்லாஹ் ருஹ்சத் என்கிற தனி மனிதனுக்குண்டான விதிவிலக்கை அல்லாஹ் தந்திருப்பான். நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், அந்த நாட்களிலே அந்த அமல் செய்ய முடியவில்லை என்கிற போது பிற நாட்களிலே செய்து கொள்ளலாம் என்கிற ருஹ்சத் என்று சொல்லுவோம், விதிவிலக்கு. ரமலானிலே நோயாளியாக ஆகிவிட்டார், பிற மாதங்களில் கலா செய்து கொள்ளலாம். இப்படி எல்லா அமல்களுக்கும் விதிவிலக்கை வைத்தவன் தொழுகைக்கு மாத்திரம் ருஹ்சத் என்கிற விதிவிலக்கை அல்லாஹ் வைக்கவில்லை. அவர் பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுகட்டும், தண்ணீர் இல்லாத இடத்தில் இருந்தால் தயமம் செய்து தொழுகட்டும், நேரம் தெரியவில்லை என்றால் ஏதாவது ஒரு நேரத்தை சூரியனுடைய நிழலை வைத்து தொழுகட்டும், உடல் முடியாமல் இருந்தால் அவர் படுத்துக்கொண்டு தொழட்டும் என்றெல்லாம் தொழுகை குறித்திருக்கிற சட்டங்கள் கொஞ்சம் நீளமானது, அகலமானது. தொழுகைக்கு மட்டும் எப்போதும் லீவு கிடையாது. அல்லாஹ் விடுமுறை கொடுப்பது கிடையாது. ஏன் தெரியுமா? யாருக்காக நாம் தொழுகிறோமோ அவன் லீவ் எடுப்பது கிடையாது. அவன் தூங்குவதும் இல்லை, அவன் மௌத்தாகுவதும் இல்லை, அவன் எனக்கு ஒரு நாள் லீவு வேண்டும் என்று கேட்பதும் இல்லை. அதனால் தொழுகைக்கு மட்டும் இந்த உம்மத்திற்கு எப்போதும் ருஹ்சத்தும் இல்லை, விதிவிலக்கும் இல்லை.
இவர் இருக்கிற காலமெல்லாம் தொழுகையை நிலைப்படுத்த வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டமாகும். ஒரு முஸ்லீம் பிறந்ததிலிருந்து அவன் 7 வயதிலே தொழச் சொல்லுகிற மார்க்கம். 10 வயதாகிற போது அவனை அடித்து கொண்டு போய் பள்ளிவாசலில் நிறுத்து என்று சொல்லுகிற இடத்திலிருந்து தொழுகை கடமையாகிறது. 10 வயதிலே தொழக்கூடிய ஒரு முஸ்லீம் அவன் கபருக்கு போகிற முதல் வக்து வரைக்கும் அவனுடைய எல்லா விதமான தொழுகை நிலைப்பாடும் அல்லாஹ் நாளை மறுமையில் சரிபார்ப்பான். ஆகவே தொழுகை குறித்திருக்கிற நாம் இப்போது அறிந்து வைத்திருக்கிற தொழுகை, மார்க்கம் நமக்கு தொழுகை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை தொழுகையினுடைய ஒரு சில நிலைப்பாடுகள் குறித்து நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். தொழுகை மட்டும்தான் உடலும் உள்ளமும் சேர்ந்திருக்கிற அமல். ஒருவர் தக்பீர் கட்டி தொழுகிறார் என்றால் உடல் பள்ளியிலே தொழுகும், உள்ளம் வேறு எங்கேயாவது சுற்றி கொண்டிருக்கும். அவர் கடையை சுற்றும் அல்லது ஏதாவது பர்மா பஜாரிலே நிற்கும் அல்லது அவருடைய கடை வாசலிலே நின்று கொண்டிருக்கும். இங்கே உடலும் சேர வேண்டும், உள்ளமும் சேர வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் அது தொழுகை என்பதை குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிற வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் உள்ளத்தையும் சொல்லுகிறான், உடலையும் சொல்லுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனில் கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தொழுகையாளி என்று மட்டும் சொல்லவில்லை, உள்ளமும் தொழ வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லுகிறார். உடல் பள்ளியிலே தொழுகிறது, உள்ளம் வேறு எங்கேயாவது இருக்குது என்று சொன்னால் கத் அஃப்லஹல் முஃமினூன் என்கிற வெற்றி பெற்றவருடைய பட்டியலில் இவர் வரமாட்டார். ஆகவே உடலும் உள்ளமும் சேர்ந்து அந்த தொழுகையிலே அவர் இணைய வேண்டும் என்பது குர்ஆனில் அல்லாஹ் தொழுகை கொடுத்திருக்கிற தொழுகை குறித்து அவன் சொல்லுகிற நிலைப்பாடாகும். குர்ஆனிலே நீங்கள் போய் பாருங்கள், பிற படைப்புகள் தொழக்கூடிய தொழுகை முறையையும் அல்லாஹ் பேசுகிறான். மனிதனுடைய தொழுகையை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனில் ஒரு இடம் எல்லா படைப்புகளை பற்றியும் அவர்கள் அந்தந்த படைப்பு அல்லாஹ்வை எப்படி தொழுகிறது என்பதை பற்றியும் பேசுகிற இடத்தில் ஒரு வார்த்தை, குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, தொழுகிறது, முழுமையாக தெரிந்து தொழுகிறது. அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிற போது குல்லுன் கத் அலிம, அது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு படைப்பும் தொழுகிறது என்பது மட்டும் அல்லாஹ் பதிவு செய்யவில்லை, கத் அலிம, அது எப்படி தொழ வேண்டும் என்கிற முறையை தெரிந்திருக்கிறது. தஸ்பீஹு, அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அது புரிந்திருக்கிறது என்று ஒட்டுமொத்த படைப்பை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே குர்ஆனில் மனிதனுடைய தொழுகை குறித்தும் வணக்கம் குறித்தும் அல்லாஹ் பதிவு செய்கிற போது இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் அல்லாஹ்வை தொழுகைக்காக வேண்டி வந்து நின்று விட்டால் அவர்கள் ரொம்ப சோம்பேறிகளாக நிற்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, சோம்பேறிகளாக வந்து நிற்கிறார்கள். மக்களுக்கு தொழுகையாளி என்று காட்டுவதற்கு நிற்கிறார்கள், அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து தொழவில்லை. இது குர்ஆனிலே அல்லாஹ் நம்முடைய தொழுகையினுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறான். எல்லா படைப்பின் வணக்கத்தை சொல்லுகிற இறைவன் அது புரிந்து தொழுகிறது, தெரிந்து தொழுகிறது என்று சொல்லுகிற இறைவன். இவர்கள் சோம்பேறிகளாய் நிற்கிறார்கள், இவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக நிற்கிறார்கள், ரப்புக்கு பயந்தும் பணிந்தும் அவர்கள் தொழுகையிலே நிற்கவில்லை என்கிற வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்கிற சட்டங்களை அறிந்து ஒரு முஸ்லிம் தொழ வேண்டும். ஒரு தொழுகை ஏதோதானோ என்று தொழக்கூடிய 1000 ரக்காயத்துக்கள் அவர் தொழுதாலும் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று அறிந்து தொழக்கூடிய 2 ரக்காயத்து தொழுகை, அது 1000 ரக்காயத்துக்கள் தொழக்கூடிய தொழுகையை விட இந்த 2 ரக்காயத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே சிறப்பு என்பது ஹதீஸினுடைய கருத்தாகும். நாம் இங்கே யோசிக்கிறோம், தொழுகை இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுங்கள் என்கிற வார்த்தையை மட்டும் ஹதீஸிலே பதிவு செய்யவில்லை,
எங்கையெல்லாம் தொழுகுங்கள் என்று சொல்லுகிறார்களோ, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ வைத்தேனோ, நான் எப்படி தொழுவதற்கு நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி தொழுகுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் தொழுகிற தொழுகையெல்லாம் தொழுகையாக அது கபூலாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொழுகை அதை எப்படி அங்கே சஹாபாக்கள் பதிவு செய்தார்களோ, அவர்கள் எப்படி தொழுதார்களோ, அந்த தொழுகை எப்படி நம்ம கைக்கு வந்திருக்கிறதோ அதை போல தொழ வேண்டும். அதுதான் தொழுகை என்பதை ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். பொதுவாக எந்த மனிதர் முஸ்லீம் ஆனாலும் ஹதீஸில் இருக்கிறது, யார் முஸ்லீம் ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுத்து, கலிமா சொன்னதற்கு பிறகு முசாபகா செய்து அவருக்கு வாழ்த்து சொல்லி, பிறகு முதல் தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஓ அல்லிமூஹு ஸலாத்த, உங்களுடைய தோழருக்கு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இது பெருமானார் சொன்ன வார்த்தை. ஒருவன் ஈமான் கொண்டு என் ரப்பு இறைவன் என் தூதர் ரசூல் என்று முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அவன் தொழுகை அங்கே திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் பெருமானாருடைய வார்த்தை. நாம் 60 வருஷம் தொழுகிறோம், 70 வருஷம் தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகையினுடைய உள்ளச்சம், அந்த தொழுகையினுடைய அமைப்பு, அந்த தொழுகையினுடைய கட்டுக்கோப்பு என்பது பெருமானார் சொன்ன தொழுகையை போல இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், கியாமத்தில் ஒரு முஸ்லீம் வந்து நின்றவுடன் அவனுடைய அமால் நாமாவுடைய பட்டோலையை அல்லாஹ் எடுத்தவுடன் முதல் கேள்வி, முதல் பக்கம் தொழுகை குறித்து தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீட்சை எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். பரீட்சையினுடைய முதல் கேள்வியும் என்ன என்று சொல்லிவிட்டார்கள். இங்க எந்த கேள்வியும் மறைமுகமான கேள்வி இல்லை. மன்னரைக்கு போகிற போது 3 கேள்வி என்னங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மறுமைக்கு போகிற போது முதல் கேள்வி என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கேள்வி தெரிந்ததற்கு பிறகும் பதில் தெரியாமல் வாழ்கிறோம் என்பதுதான் இங்கே ஆக கைசேதமான வாழ்க்கை. முதல் பக்கத்தில் முதல் கேள்வியாக பெருமானார் சொல்லுகிறார்கள், இன் அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு முஸ்லிமுடைய முதல் கேள்வி அவன் வாழ்க்கையிலே தொழுகை குறித்திருக்கிற எல்லா தொழுகை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான் என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வ இன்ன ஸல்ஹத் ஃபகத் அஃப்லக வ அன்ஜஹ. அந்த தொழுகையின் பக்கம் மட்டும் அந்த தொழுகை அவருக்கு மிக சரியாக அமைந்து விட்டால் அந்த தொழுகையின் மூலம் அவர் வெற்றி பெறுவார், அவர் நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை சரியாக இருந்தால் அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஃபஇன் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸர. அந்த தொழுகை அவருக்கு முழுமை பெறாமல் அல்லது தொழாமல் அல்லது தொழுதும் எப்படி தொழ வேண்டும் என்று தொழாமல் முடித்திருந்தால் அந்த தொழுகை அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், தோல்வியை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுடைய இருதய துடிப்பாக தொழுகை இம்மையிலும் மறுமையிலும் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸுகள் நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறது. ஒரு தொழுகை நல்ல முறையில் இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும், மார்க்கம் சொல்லி இருக்கிற நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும். குறிப்பாக பெருமானார் தொழுத சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை போல நீங்கள் தொழுகுங்கள் என்கிற அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்படி ஒருவர் தொழுதால், குர்ஆனில் முழுமையாக ஒருவர் தொழுது விட்டால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த முழுமையான தொழுகை அவருடைய மானக்கேடான விஷயத்தை விட்டும் அந்த தொழுகை தடுக்கும், கெட்டதை விட்டும் நகர்த்தும். அப்ப தொழுகை சரியாக இருக்கிற போது பாவம் கசக்கும். காய்ச்சல் வந்தவனுக்கு வாய் கசப்பு ஏற்படுவது போல் தொழுகை சரியாக இருந்தால் பாவம் கசக்கும். நாமளும் தொழுது கொண்டுதான் இருக்கிறோம். பாவம் மட்டும் இனித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே பாவம் இனிப்பது என்பது மட்டுமல்ல, தொழுகை நமக்கு புளிக்கிறது. தொழுகை நமக்கு சரியில்லாமல் இருக்கிறது. அந்த ரிசல்ட்டை நாம் இங்கே விளங்க வேண்டும். குர்ஆனில் தொழுகை சரியாக இருந்தால் உங்களுக்கு பாவத்தை விட்டும் அந்த தொழுகை தடுத்து விடும். ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் சஹாபாக்கள் ஒருவர் குறித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பாருங்க ஒரு மனிதர் போகிறார் இல்லையா, இவர் குறித்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இன்ன ஃபுலானன் யுஸல்லி லைல குல்லு, இவர் இரவு முழுவதும் தக்பீர் கட்டி தொழுகிறார். இரவு முழுவதும்
பகல் முழுவதும் எல்லா நேர தொழுகையிலும் தொழுது விடுகிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? பகல் நேரத்தில் மார்க்கெட்டில் போய் திருடுறார். இரவு நேரமெல்லாம் தொழுகை, எல்லா நேரத்திலையும் வக்து தொழுகை எல்லாம் சரியாக தொழுது விடுகிறார். ஆனால் திருட்டு புத்தி சில பேருக்கு இருப்பதை போல இவருக்கு திருடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்களிலே இப்படி ஒரு பழக்கம் இருந்தால் அந்த மனிதர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் போய் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை தீர்க்கமாக பார்த்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் தொழுகை அவரை திருத்தும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருடர் தான், திருடுவது பாவம் தான். ஆனால் அவர் தொழுகை சரியாக இருக்கிறது, அவர் சரியாக தொழுகிறார். கொஞ்ச காலத்திற்கு அவர் திருடி கொண்டிருப்பார். அந்த திருட்டு தன்மை அவருக்கு புளிக்கும், கசக்கும், மானக்கேடானது என்று அவருடைய உள்ளம் அவரை குத்தும். அவர் திருந்துவார். ஏன் தெரியுமா? இங்கே தொழுகை சரியாக இருக்கிறது. தொழுகை சரியாக இருக்கிற எவனுக்கும் அது உள்ளச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பது குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அப்போ தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பது குறித்து ஒரு சில செய்திகள் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். குர்ஆனில் எப்படி தொழுகையாளிகள் உள்ளச்சத்தோடு இருப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களோ என்று வருகிறதோ, அதே ஆயத்தில் அல்லாஹ் இறுதியிலே முடிக்கிற போது சொல்லுகிறான், வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். தொழுகையாளிகளில் அவர் தொழுகையை பாதுகாத்து கொண்டவர், பேணிக்கையோடு தொழுது கொண்டவர் வெற்றி அடைந்து விட்டார். குர்ஆனுடைய தப்சீர்களில் இப்படியும் சில தப்சீர்களில் உண்டு. யுஹாஃபிதூன், தொழுகையை பேணி உள்ளச்சத்தோடு மிக பேணுதலோடு தொழக்கூடியவருடைய தொழுகை. இந்த யுஹாஃபிதூன் பேணிக்கையான தொழுகை என்றால் எப்படி என்று வருகிற போது தப்சீர்களில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் உலூஹா, அவர் உலு செய்கிற போது மிகச் சரியாக செய்கிறார். தக்பீரிஹா, தக்பீர் தக்ரீமாவை மிகச் சரியாக நிய்யத்தோடு தக்பீர் கட்டுகிறார். ருகூஇஹா, அவருடைய ருகூவு சரியாக இருக்கிறது. சுஜூதிஹா, அவருடைய 2 சஜிதாவும் சரியாக இருக்கிறது. இதுவெல்லாம் சரியாக ஒரு தொழுகையில் அமைந்து விட்டால் அந்த தொழுகை ஹாஃபிலூனான தொழுகை, அது பேணிக்கையோடு இருக்கிற தொழுகை. இதுவெல்லாம் அமைந்து உள்ளமும் ஒரு நேர்கோட்டில் அமைந்து விட்டால் அது ஹாஷிஊன், உள்ளச்சத்தோடு இருக்கிற தொழுகை. இந்த 2ஐயும் அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்திலே சொல்லி முடிக்கிறான். உள்ளமும் தொழ வேண்டும், உடலும் தொழ வேண்டும். இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. நாம் பொதுவாக தொழுகை குறித்திருக்கிற நிறைய விளக்கங்கள் தெரியும். ஆனால் நாம் தொழக்கூடிய முறையில் செய்கிற சில மைனஸுகள் உண்டு. அதை நாம் இது குறித்து பேசியாக வேண்டும். பொதுவாக தொழுகைக்கு வரக்கூடியவர், ஒது செய்து விட்டு உள்ளே வரக்கூடியவர், அவர் தக்பீர் கட்டுகிற தக்பீர் தஹ்ரீமா முதல் கொண்டு சலாம் கொடுக்கிற வரை அவர் பூமியில் இல்லை, அல்லாஹ்வோடு கனெக்டிவிட்டியில் இருக்கிறார். தக்பீர் தஹ்ரீமா உங்களுக்கு தெரியும். தக்பீர் தஹ்ரீமா ஹலாலை எல்லாம் ஹராமாக்கக்கூடிய தக்பீர். அல்லாஹு அக்பர் என்று முதல் தடவை தக்பீர் கட்டுகிறோம் இல்லையா? இந்த தக்பீர் கட்டியதற்கு பிறகு அவருக்கு எல்லா ஹலாலும் ஹராமாகிவிடும். சாப்பிடுவது இப்ப கூடாது, பேசுவது கூடாது, சலாமுக்கு பதில் சொல்லுவது கூடாது, திரும்புவது கூடாது, கையை அவ்வப்போது சொரிந்து கொள்வது கூடாது, கண் பார்வை திருப்புவது கூடாது, யார் எங்கெங்க உட்கார்ந்திருக்கிறார் என்று அலசி பார்ப்பது கூடாது, எதுவும் கூடாது. தக்பீர் தஹ்ரீமா, அதுக்குத்தான் அதற்கு பெயர் தஹ்ரீமான தக்பீர். அது ஹராமாக்கி விடுகிறது எல்லாவற்றையும். இந்த தக்பீர் தஹ்ரீமா அவர் வருகிற போது இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். தொழுகையாளி தக்பீர் தஹ்ரீமாவோடு ஒருவர் சேர்ந்து விட்டால் அவருடைய தொழுகையின் கூலி என்பது வேறு விதமானது. ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டுகிற போது இவரும் தக்பீர் கட்டிவிட்டால் இவருடைய தொழுகையும், இந்த தக்பீருக்கு பிறகு தனியாக வந்து ரக்காயத்தெல்லாம் முடியவில்லை, இன்னும் இமாம் அல்ஹம்து சூரா கூட ஓதவில்லை, ஆனால் தக்பீர் தஹ்ரீமா மட்டும் தப்பி இருக்கிறது. இப்போது ஒருவர் தக்பீர் கட்டினாலும் இந்த 2க்கு மத்தியில் மலையளவு வித்தியாசம் உண்டு என்று ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். தக்பீர் தஹ்ரீமாவுக்கு என்று ஒரு கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே உண்டு. அதனால்தான் ஹதீஸுகள்ல நிறைய சஹாபாக்கள், நான் 40 வருஷம் தக்பீர் தஹ்ரீமாவை தப்ப விடல, 50 வருஷம் தப்ப விடல, உமர் ரலியல்லாஹு ஈமான் கொண்டதிலிருந்து இந்த தப்ப விடல அப்படின்லாம் ஹதீஸ் வருது.
இது நமக்கெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக தெரியலாம். என்ன தக்பீர் தஹ்ரீமா பெருசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இதை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு தக்பீர் தஹ்ரீமாவோட வந்து நிற்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு வக்து பஞ்சரா போயிடும், ஏதாவது ஒரு வக்து வெளியில் போயிடுவார், ஏதாவது ஒன்றை படுத்துருவார், யாராலையும் முடியாது. ஆனால் சகாபாக்கள் நிறைய பேர் 40 வருஷம் தக்பீர் தஹ்ரீமாவை கட்டி ஆண்ட பெருமக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு வந்து நிற்கிற போது பொதுவாக அவர் வந்து நிற்கிற போது என்ன நிய்யத்தில் இருக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் நிய்யத்து தேவை. நிறைய பேர்லாம் தக்பீர் கட்டினதுக்கு பிறகு நிய்யத் பண்ணுவாங்க. நிய்யத்து பண்ணிட்டு தான் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு வரணும். நான் இந்த தொழுகை தொழுகிறேன், அது லுகராக இருக்கட்டும் அசராக இருக்கட்டும், அது எந்த தொழுகை என்று இவர் நிய்யத்து செய்த வேண்டும். நான் இந்த லுகருடைய தொழுகை 4 ரக்காயத்து, எத்தனை ரக்காயத்துன்னு சொல்லணும். லுகருடைய தொழுகை 4 ரக்காயத்து, அது தனியாவா ஜமாத்தா? இந்த இமாமை பின்தொடர்ந்து ஜமாத்தாக இருந்தால், இல்லை என்றால் அவர் தனியாகவே நியத்து செய்து கொள்ளலாம். லுகருடைய இந்த தொழுகை 4 ரக்காயத்தை கிப்லாவை முன்னோக்கி ஜமாத்தாக இருந்தால் இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்று சொல்லி நிறுத்தித்தான் அல்லாஹ் அக்பர் என்று கட்ட வேண்டும். சில பேர்லாம் வந்து வேகத்தில் இமாம் குனிஞ்சிட்டாருன்னு சொல்லி வேகமாக வந்து தக்பீரை கட்டினதுக்கு பிறகு நிய்யத்து பண்ணுறது, இது தொழுகையை கூடாது. முதல்ல ஒரு தொழுகைக்குள்ளேயே வரல, நிய்யத்து செய்யறதுக்கு பிறகுதான் தக்பீர் வந்தாக வேண்டும். நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறுறப்ப எந்த ஊருக்கு போகிறோம் முடிவு பண்ணிட்டு தான் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். ஏதாவது கண்ட பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் சொன்ன ஊருக்கு போகணும்னு சொன்னால் போகுமா? தக்பீர் அப்படித்தான், நிய்யத்திற்கு பிறகுதான் தக்பீர். அந்த தக்பீரை கட்டியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் கட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை இது நாம சொல்லவில்லை, ரசூலுல்லாஹுவும் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. ஏன் தெரியுமா? தொழுகைக்கு அழைக்கக்கூடிய பாங்கிலையும் முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர், தொழுகக்கூடிய அந்த இகாமத்தை நிலைப்படுத்தக்கூடியதிலையும் அல்லாஹு அக்பர், தொழுகை துவங்கக்கூடியதிலையும் அல்லாஹு அக்பர். அல்லாஹு மிகப்பெரியவன். நாம தொழுகைக்குள்ள வந்த உடனே என் குடும்பம் சின்னது, நீ பெரிய ஆள், என்னுடைய பிசினஸ் ரொம்ப சின்னது, நீ ரொம்ப பெரிய ஆள், இந்த துனியா ரொம்ப சின்னது, அதை படைத்தவன் நீ பெரிய ஆள் என்கிற அல்லாஹுவை நோக்கி இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பார்வை வர வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர் முதன்மையாக வைக்கப்பட்டது. தக்பீரை கட்டியதற்கு பிறகு அவர் நிய்யத்து செய்ததற்கு பிறகு தக்பீர் கட்டுவார். தக்பீர் கட்டியதற்கு பிறகு அவர் தனியாக இருந்தாலும் சரி, தக்பீர் கட்டியவுடன் அவர் கை வைக்கக்கூடிய இடம், இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான். நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். கழுத்துல கட்டுறதா, நெஞ்சில கட்டுறதா, அல்லது வயிற்றுல கட்டுறதா, எங்கு கட்டுவது என்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டு. காலங்களில் இன்னமும் குழப்புவார்கள். ஒரேதையா கழுத்துல கட்டி முடிச்சிருக்கிற மாதிரி இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் வரும். என்று வேண்டாலும் ஹதீஸினுடைய விஷயங்களில பார்க்கிற போது தக்பீரை கட்டியவுடன் அவர் வைக்கக்கூடிய அமைப்பு, அவர் இடது கரத்தை முதலிலே வைத்து வலது கரத்தை அதற்கு மேல் வைக்க வேண்டும். அவர் மணிக்கட்டை சங்கிலி பிடிப்பது போல் இப்படி பிடித்து 3 விரலை முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தக்பீர் கட்டுகிற முறை. சில பேர் இப்படி கட்டி கொள்வதும் இப்படி கட்டி கொள்வதும், இந்த கை ஒடிந்ததை போல் தொங்கிக் கொண்டிருப்பதும், இவர் இதை வைத்து கட்டியிருப்பதும், இதுவெல்லாம் தக்பீருடைய ஒரு ஓர்மையான நிலைப்பாடாக ஆகாது. காரணம் என்னவென்றால் தொழுகையினுடைய ஃபர்லு 6 ஃபர்லு இருக்கிறது. இதில் 1 விட்டாலும் தொழுக கூடாது. தொழுகையினுடைய வாஜிபு என்று இருக்கிறது ஃபர்லுக்கு நெருக்கமாக, கிட்டத்தட்ட அது 18 இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா 2-3 சும்மா போயிடும். தொழுகையினுடைய ஃபர்லு மட்டும் முக்கியமான ஃபர்லு 6. 1 நிய்யத்து செய்து தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர் என்று கட்டுவது, இது ஃபர்லு. 2வது கட்டியதற்கு பிறகு நிலை நிற்பது. 2. 3வது கிராத் ஓதுவது. 4வது ருக்கூ செய்வது. 2 சஜிதா செய்வது. ருக்கூவை விட 2 சஜிதாக்கள் செய்வது. 5 முடிஞ்சு. 6வது அத்தஹியாத்தில் உட்காருவது, சிறு இருப்பு இருப்பது. இது 6ம் தொழுகையினுடைய ஃபர்து. இதில் 1 விட்டாலும் தொழுகையை முதலிருந்து தொழுகணும்.
இப்ப இந்த நிற்கக்கூடிய நிலைப்பாடில் தான் தக்பீர் கட்டி நிற்கிறோம். அந்த நிற்குதல் எப்படி இருக்க வேண்டும்? இடது கை இங்கே இருக்க வேண்டும், வலது கை மேல்புறமாக இருக்க வேண்டும், மணிக்கட்டை ரவுண்டாக பிடித்திருக்க வேண்டும். இப்படித்தான் பிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்படி பிடிப்பதும் இப்படி பிடிப்பதும் கையை மாற்றிக்கொள்வதும் இதுவெல்லாம் தக்பீரினுடைய ஓர்வையாக இருக்காது. ரசூலுல்லாஹ் தொழுகைக்குள்ளே வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸுகளை சொல்லுகிற ஹஜ்ரத் ஜுரைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ தாவூதில் 646. வேண்டுமென்றால் நம்பரை கூட குறித்து கொண்டு போய் நீங்கள் இணையதளத்திலே தேடியும் பார்க்கலாம். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு கண்டதெல்லாம் தொழுகை, எவனும் பேசினாலும் தொழுகை. யூடியூப்பில் வெறுமனே உட்கார்ந்து தாடி வைத்து கொண்டு எவன் பேசினாலும் அது தொழுகையாக சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யார் பேசினாலும் மாறுக்கும். பொதுவாக இன்றைக்கு கூகுளை எல்லாம் தேடி தேடியே இந்த சமுதாயம் கெட்டு போய்விட்டது. கடைசியில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் கூகுளை பார்த்தே மேப் போட்டு போயிடுவான் போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூகுள் சொல்வதை அவ்வளவு தூரம் நம்புகிறார்கள். அஜரத்து ஒரு பேருக்கு அர்த்தம் சொன்னால் அது நம்புறதில்லை. நேர போய் தனியாக பின்பக்கம் அடித்து பார்த்துட்டு இருப்பார். அவர் அங்கே என்ன சொல்லுதோ அவர் நம்புவார். இன்றைக்கு ஈமான் இணையதள ஈமானாக போயிருக்கிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? ஹஜ்ரத் ஜுரைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிற வார்த்தை அபூ தாவூதிலே 646 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஅய்து அலியன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்த பெருமானாரால் அலியினுடைய அந்த கல்வியை புகழப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நான் பார்த்தேன். இந்த அறிவிப்பு செய்யக்கூடியவர் தாபி, அதாவது ரசூலுல்லாஹை பார்க்கவில்லை, சஹாபாக்களை பார்த்தவர். சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கு தாபி என்றதற்கு பெயர். அவர் சொல்லுகிறார், அலி ரலியல்லாஹுடைய தொழுகையை நான் பார்த்தேன். யும்சிகு ஷிமாலஹு பியமீனிஹி அலா ருஸ்ஹி ஃபௌக சுர்ரத்தி. சுர்ரத் என்றால் அரபியிலே தொப்புள் என்று அர்த்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டினார்கள். இடது கையை முதலில் வைத்தார்கள், வலது கரத்தை முதலிலே வைத்தார்கள், தொப்புளுக்கு மேலாக தக்பீர் கட்டினார்கள். தக்பீர் தொப்புள் எங்கிருக்கிறது அதற்கு மேல் கட்டினார்கள். இங்கும் கட்டவில்லை, நெஞ்சிலும் கட்டவில்லை, எங்கும் கட்டவில்லை, தொப்புளுக்கு மேல் பக்கமாக கட்டினார்கள். இதுல இந்த ஹதீஸினுடைய ஆய்வுகளில் 2 கருத்து எழுதப்படுகிறது. தொப்புளுக்கு மேல் என்றால் தொப்புள் பகுதியிலிருந்து அப்படியே மேலாகவும், தொப்புளிலிருந்து கொஞ்சம் மேலாகவும், இந்த 2 கருத்துமே சரி என்று எழுதப்படுகிறது. பெருமானாருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தக்பீர் அப்படித்தான் அந்த கட்டுமானம் இருந்தது என்பதை சஹாபாக்களில் குறிப்பாக தாபியின்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. நாம் இங்கே யோசிக்க வேண்டும், தக்பீர் கட்டுகிறதின் நிலைப்பாடு குறித்து யோசிக்க வேண்டும். இப்போ நம்ம எங்கே கட்டணும் கட்டக்கூடாதுன்னு நம்ம இப்போ எங்கெங்க கட்டிக்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை செய் இதை செய் என்பதல்ல. சில ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கிற போது நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சஃப்புகளில் நிற்கிற போது ஹதீஸில் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தொழுகையாக இருக்கிறது. அதுவும் ஜமாத்திலும் கூட அவருடைய காலை அகட்டி கொண்டு, சில பேரெல்லாம் காலை நகட்டினாங்கன்னா 2 சஃப்ல நிற்கிறவன் காலி ஆயிடுவான். கொஞ்சம் வேறு மாதிரி நிற்கிறார்கள். ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே போர்படை தளபதியாக நின்று போர் வரிசையை சரி செய்வதை போல தொழுகையின் சஃப்புகளை சரி செய்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். பெருமானார் அவ்வளவு முக்கியத்துவம் காட்டினார்கள் சஃப்புகளில். நமக்கெல்லாம் தெரியும், எல்லா தொழுகையிலையும் தக்பீருக்கு முன்னாடி ஒரு சல்லாவில் எதுவும் பேசக்கூடாது. ஆனால் சவ்வு சுஃபூஃபக்கும் வகீமு சுஃபூஃபக்கும், உங்கள் சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது பெருமானாருடைய சுன்னத்து. எல்லா பள்ளிகளிலேயும் சொல்லுவார்கள். ஏனென்றால் தொழக்கூடியவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்கள், சஃப்புகள் சரியாக அமைய வேண்டும். சஃப்பு சரியில்லாமல் அமைந்தால் ஒன்று உங்களுக்கு தொழ வைக்கக்கூடிய இமாமை அது பாதிப்பு ஏற்படுத்தும், மறதி வரும், அல்லது ஷைத்தான் வேற ஏதாவது ஊசலாட்டுகளை போடுவான். முன்னால் ஒருவரை வைத்து பின்னால் சஃப்புகள் அணையாக சங்கிலியை போல் இருக்கிற போது ஷைத்தானை முன்னால் விடமாட்டோம் என்பதை போல ஒரு போராடக்கூடிய குழுதான் தொழுகையின் சஃப்புகள். கண்ட மாதிரி கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் தொழுகையில் வஸ்வசாக்கள் ஏற்படும். பொதுவாக சைத்தான்கள்லாம் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு சைத்தான் மட்டும் இல்லை, நிறைய சைத்தான் பள்ளியில் இருக்கான். ஒழு செய்கிற போது குழப்புவதற்கு ஒரு சைத்தான், அவனுக்கு பேர் வேற.
பீஸா போயிட்டு வர்றப்பவே ஏதாவது தண்ணி தெளிச்சிருக்கும், இது பீஸாப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு வசுவசா வரும். அதுக்கு ஒரு செய்தா இருக்கான். பள்ளிக்குள்ள வந்ததுக்கு பிறகு பேச வைக்கிறதுக்கு ஒரு செய்தா இருக்கான். சஃப்ல நிக்கிற போது சஃப்பை கலைக்கிறதுக்கு ஒரு செய்தா இருக்கான். தொழுகையில எத்தனை ரக்காயத்துகள் தெரியலையே அப்படின்னு குழப்புறதுக்கு ஒரு செய்தா இருக்கான். இதெல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். சில பேர்லாம் நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். அத்தகையாத்தில் இல்லாயோ செலவாத்து அஷகதும் ஐயோ நம்ம நின்றுக்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா அப்புறம் அழுகம்துல்லான்னு ஆரம்பிப்பார் தனியா தொழுகிறப்ப. சில பேர்லாம் அத்தகையாத்துல உட்காந்துட்டு வதல்லாலின் ஆமீன் ஆஹா இது அத்தகையாத்துல இப்படி அழுகம்து சூறா வந்துச்சு அப்புறம் மாத்துவார். இதெல்லாம் ஜெயித்தான் பண்ற வேலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சஃப்புகள் சரியா அமையலன்னு சொன்னா உங்களுடைய தொழுகை அல்லது உங்களுக்கு தலைமை பீடத்தில் என்று தொழ வைக்கக்கூடிய இமாமின் தொழுகை கெடுக்கப்படும். ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை சரி செய்ய சொல்லுவார்கள், நாங்கள் சரி செய்து கொள்வோம், எங்களை நெருக்கமாக நிற்க சொல்லுவார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹதீஸினுடைய வார்த்தை இது, وَلَقَدْ رَأَيْتُ أَحَدَنَا يُمْسِكُ مِنْ حَبَةٍ فَمُنْكِبٍ صَاحِبَهُ. நாங்கள் நிற்போம். மின்கப் என்று சொன்னால் இந்த தோல் புஜம், இந்த தோல் புஜம் அடுத்தவர் நிற்கக்கூடிய தோல் புஜத்தோடு ஒட்டுவோம். இன்னொருவர் என் தோளிலே ஒட்டுவார். கால் ரெண்டும் வைக்கிற போது என் காலோடு அவர் கால் ஒட்டும். ஒரு சங்கிலி பிணைப்பாக நாங்கள் நிற்போம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பு. நீங்க நல்லா கவனிங்க, காலை ரெண்டையும் நேர வச்சு நின்னாதான் தோல் ஒட்டும். காலை விரிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா தோல் புஜம் ஒட்டாது. கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்களேன். காலை அகட்டிட்டோம்னா தோலை அந்த தோல் இந்த தோலை ஒட்டாது. இந்த ரெண்டு புஜமும் ஒட்டணும்னா என்ன செய்ய தெரியுமா? காலை சுருக்கணும். இந்த கால் அடுத்தவரின் காலோடு சேர்க்கிற போது இந்த தோல் புஜம் அடுத்தவரின் தோல் புஜத்தோடு ஒட்டும். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? காலை அகட்டி கொண்டு தொழக்கூடியவர்களுக்கு இது மாற்றமானது என்பதை புரிய வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நிற்க வைத்தார்கள் என்பது காலம் முழுவதும் பெருமானாரோடு உபகாரத்திலிருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற வார்த்தை. ஒன்று நீங்கள் செய்வது சரியாக இருக்க வேண்டும், அல்லது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் காலை அகட்டித்தான் நாங்கள் தொழுவோம், எங்களுக்கு அப்படித்தான் எங்க தலைமை சொல்லியிருக்குன்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? ஒரு தொழுகை நிலைப்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் தொழுகிற தொழுகையெல்லாம் தொழுகையாக ஆகாது. ஹதீஸிலே இப்படித்தான் தொழ வேண்டும் என்கிற அறிவிப்பு நமக்கு இருக்கிறது. அதே போல தக்பீர் கட்டியதற்கு பிறகு சேர்ந்து நின்று விட்டார், சஃபில நின்று விட்டார், கட்டியதற்கு பிறகு முதல்ல சனா ஓத வேண்டும். சனா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த வார்த்தை. சில இடங்களிலே சனாக தெரியவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான். ஆனாலும் இதை ஓதிக்கொண்டு தொழுவதுதான் பேருதலான தொழுகை என்றெல்லாம் எழுதுகிறார்கள். சனா எந்த அளவிற்கு என்றால், ஒருத்தர் வர்றாரு, வேகமா இமாம் ருக்குவுக்கு போயிட்டார், அவரோடு ஜாயின் பண்ணணும். தக்பீர் கட்டி நிய்யத்து பண்ணி தக்பீர் கட்டிட்டாரு, சனா ஓதுறதுக்கு முடியாது, இமாம் எந்திரிச்சிருவாருன்னு சொன்னா அவரோட சேர்ந்துக்கலாம், சனா ஓத தேவையில்லை. இமாம் தொழுகையை நிறைவுபடுத்தினதற்கு பிறகு நம்ம திரும்ப அடுத்து நம்ம மிஞ்சி போன தொழுகையை தொழுவதற்கு எழுகிறோம் இல்லையா, அப்ப சனா ஓதி ஆரம்பிக்கணும்னு எழுதுறாங்க. சனா என்பது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியமானது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் உன்னை புகழ்ந்து என் தொழுகையை துவங்குகிறேன், உன்னுடைய திருநாமம் ரொம்ப மகத்துவமானது, உன்னுடைய மாண்பு ரொம்ப உயர்ந்தது, வலா இலாஹ கைருக, உன்னை தவிர வணக்கத்திற்கு வேறு இறைவன் கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு தொழுகைக்குள்ளே போவது. இது சனா. சனா என்றாலே புகழ்ச்சி என்று அதற்கு அர்த்தம். அதற்கு பிறகு சனா ஓதியதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த ரெண்டையும் ஓதணும். இது ஆரம்பத்தில் தொழுகை தக்பீர் கட்டினதுக்கு பிறகு, சனா ஓதுனதுக்கு பிறகு அஊது பில்லாஹ் ஓத வேண்டும். குர்ஆனை ஆரம்பித்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு ஆரம்பிங்க, பிஸ்மில்லா சொல்லிட்டு ஆரம்பிங்க. அஊது பில்லாஹ் சொல்லியாக வேண்டும், பிஸ்மில்லா சொல்லியாக வேண்டும். இது ஃபர்து. அதனால தான் ஷாஃபியாக்கிட்ட பிஸ்மில்லாவை வெளிப்படையாகவே சொல்லியிருங்கன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதிட்டாங்க. அல்ல பிஸ்மில்லா முதல் பிஸ்மில்லா சொல்லாம ஒருத்தர் ஓதிட்டாருன்னா தொழுகையை முதல்ல தக்பீர் கட்டணும். நமக்கும் அதே சட்டம் தான். என்ன அவங்க வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, நம்ம உள்ளுக்குள்ள ஓதுவோம், சட்டம் எல்லாம் ஒண்ணுதான். இமாம் பிஸ்மில்லா சொல்லாம மனசுக்குள்ள சொல்லாம அல்ஹம்து சூரா ஓதிட்டாருன்னா அந்த தொழுகையை முதல்ல அவர் தொழுக வைக்கணும்.
இல்லை மக்களுக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லி நினைச்சா நாளைக்கு மறுமையில் பதில் சொல்லணும். இந்த சட்டம் நமக்கும் தான். தனியாக ஒருத்தர் தொழுகிறார், இதே சட்டம் அவருக்கும் உண்டு. முதல் தடவை பிஸ்மில்லா ஃபர்து, அடுத்தடுத்து பிஸ்மில்லா சொல்வது அவர்களுக்கு அது ஃபதாயிலாக சுன்னத்தாக அவர்களுக்கு ஆகிவிடுகிறது. அடுத்தடுத்து பிஸ்மில்லா அவர்கள் வெளிப்படையாக ஷாஃபியாக்கள் சொல்வார்கள், ஹனபியிலே ஊரங்கத்திலே சொல்லிக் கொள்வார்கள். ஆக மொத்தத்தில் முதல் பிஸ்மில்லா ஃபர்தானது, விட்டால் திரும்ப தொழுகிறாக வேண்டும். இதே போல அதற்கு பிறகுதான் இவர் பிஸ்மில்லா சொன்னதற்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதுவார், துணை சூரா ஓதுவார். இந்த ரெண்டும் ஓதியதற்கு பிறகு ருக்கு சுஜூத் செய்வோம். ருக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், ருக்குவுக்கு போவோம். இந்த ருக்கு இருக்கிறது, இந்த ருக்குவுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய 2 சஜிதாக்கள் இருக்கிறது, ரொம்ப முக்கியமானது தொழுகையில். குர்ஆனிலே அல்லாஹ் தொழுகுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த 2ஐயும் சேர்த்துத்தான் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். நீங்கள் ருக்கு செய்யக்கூடியவரோடு ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யக்கூடியவரோடு சேர்ந்து சஜிதா செய்யுங்கள். அல்லாஹ்வை இந்த ருக்குவையும் சுஜூதையும் செஞ்சு உங்கள் ரப்பை நீங்கள் வணங்கி கண்ணியப்படுத்துங்கள். குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தை. தொழுகுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, ருக்குவையும் சுஜூதையும் செஞ்சு தொழுகுங்கள். நம்ம செய்யாம தொழுக மாட்டோம். ஏன் அல்லாஹ் சொல்றான்? அதை சரியா செய்யறான்னு அர்த்தம், முழுமையா செய்ய அர்த்தம். அரைகுறையாக ஏதோ பறவை கொத்துவதை போல கொத்தி விட்டு நகர வேண்டாம் என்ற அதற்கு அர்த்தம். ரப்பை கண்ணியப்படுத்துவதில் ருக்குவும் சுஜூதும் முதன்மையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய பலமே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் செய்கிற ருக்கு சுஜூதில் தான் இருக்கிறது. அதனால தான் இந்த 2ஐயும் மனுஷனுக்கு நம்ம செய்ய மாட்டோம். மனிதர்களுக்கு முன்னால் குனிவது அது மரியாதை நிமித்தமாக இப்படி குனிந்தால் கூட பிரச்சனை இல்லை. ரப்புக்கு குனித மாதிரி ருக்கு செய்ய மாட்டோம். ஒரு பெரிய ஒரு மகான் வருகிறார் அல்லது கல்வியாக எந்திரிச்சு நின்று கொஞ்சம் குனியலாம், தப்பு இல்லை. ருக்குவை போல குனிய மாட்டோம். யாருக்கும் சஜிதாவும் செய்ய மாட்டோம். யாருக்கும் இந்த 2ம் ரப்புக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும். அந்த ரப்புக்கு அதை சரியா செய்யணுமா இல்லையா? உலகத்தில் அதை யாருக்கும் செய்ய மாட்டோம்னு உறுதி இருக்கு. ஆனால் செய்யக்கூடியவனுக்கு அதை சரியா செய்யணுமா இல்லையா? அதை மிகச் சரியாக செய்ய வேண்டும். ஹதீஸில் ஒரு சகாபி வந்து தொழுதாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் வேக வேகமாக தொழுதார், வேக வேகமாக ருக்கு, வேக வேகமாக சுஜூது. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 ரக்காய் தொழுகையை 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவார். 4 ரக்காய் தொழுகையை 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவார். டப்பு டப்புன்னு இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. ருக்குவும் தெரியாது, சுஜூதும் தெரியாது. அது மாதிரி வந்தவர் தொழுதாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழுத மாதிரி தெரியல, நீ தொழுகவும் இல்லை, முதர்ந்து போய் தொழுவுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனவர் திரும்ப அதே மாதிரி தொழுதாரு. திரும்ப 2வது தடவை அனுப்பிச்சு விட்டாங்க. 3 தடவை ஹதீஸில் வருது. 3வது தடவை தொழுதுட்டு வந்தப்போ தான், நீ முதல்ல இருந்து போய் தொழுக, நீ இன்னும் தொழுகவே இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஃபஅல்லிம்னி கைஃப ஸலாத்த, எப்படி தொழுகணும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. ரசூலுல்லாஹ் இதை முதல்ல கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு வந்து சொன்னாங்க, இர்ஜி இர்கா ஹத்தா தத்மைன்ன ராக்கிஅன், மனசு நிம்மதியாகிற வரைக்கும் ருக்கு செய்யி. அதுக்கு பிறகு இருஃபா, எந்திரி, ருக்குவிலிருந்து எந்திரி. ஹத்தா தஅதீல காயிமா, மனசு நிம்மதியாகிற வரைக்கும் நில்லு. ருக்குவிலிருந்து எந்திரிச்ச உடனே அந்த சஜ்ஜதாவுக்கு போயிடுறோம்ல, மனசு நிம்மதியாகிற வரைக்கும் நில்லு. நின்னதுக்கு பிறகு சும்மஸ்ஜுது, பிறகு சஜிதா செய். ஹத்தா தத்மைன்ன சாஜிதன், சஜிதாவை உன்னுடைய மனசு நிலைப்படக்கூடிய நிம்மதி பெறுகிற அளவுக்கு செய். இதுதான் தொழுகன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சகாபாக்களை. இந்த அனுமதியை மட்டும் உலமாக்களுக்கு கொடுத்து, யாரெல்லாம் மஹல்லாவில் சரியா சஜிதா செய்யலையோ நீங்கள் திரும்ப அஞ்சு விட்டு தொழுக வைக்கலான்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால், சில பேர் ஃபஜ்ர் தொழுகைலாம் இஷா வரைக்கும் தொழுதுட்டு இருக்கணும். ஹஜ்ஜார் முதர்ந்து போய் தொழுங்க, போய் தொழுவார். அப்புறம் இது இன்னும் தொழுகை இல்லை, முதர்ந்து தொழுகு. ஃபஜ்ரே இஷா வரைக்கும் நின்றோம். ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் கரெக்டாக தொழுகிற மாதிரி இல்லை, இவர் நம்மால விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சஹாபாக்களை கூப்பிட்டு நீ சரியா தொழுகணும்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அவருக்கு அதுக்கு பிறகுதான் எப்படி தொழுகணும்னு சொன்னப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இப்படித்தான் தொழுகணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ருக்குவில குனிகிற போது சுப்ஹான ரப்பியல் அலீம்,
சுப்ஹான ரப்பியல் அஸீம் 3 தடவையோ 5 தடவையோ தேவைப்பட்டால் 7 தடவையோ ஒற்றைப்படையாக சொல்லிக் கொள்ளலாம். 3 தடவையிலிருந்து 7 தடவை வரைக்கும் சொல்லலாம். சுப்ஹான ரப்பியல் அஸீம். ருக்கூவிலிருந்து எழுகிறார். ருக்கூவிலிருந்து எழுகிற போது சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இந்த வார்த்தை ஹதீஸ்ல இருக்கிறது. முதல் தடவையாக ஒரு சஹாபியை ஓதிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்டார்கள். பயந்து கொண்டே கைதூக்கிய சஹாபியை பார்த்து, இந்த நன்மையை எடுப்பதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டி போட்டதை நான் தொழுகையில் பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இதை சொல்லியாக வேண்டும். அப்ப சொல்ற அளவுக்கு நம்ம நிற்கிறோம்னு அர்த்தம். இதை சரியா சொல்லிட்டாவே அவர் கொஞ்சம் காயும் தாயும் அப்படி நிற்பார். இவர் ருக்கூல இருந்து எந்திரிச்ச உடனே அடுத்த கணம் சஜிதாவில் கிடப்பார். சஜிதாவில இருந்து திடீர்னு பார்த்து அடுத்த கணம் அடுத்து 2 சஜிதா முடிச்சு நின்றுட்டு இருப்பார். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த அமலையெல்லாம் எப்படி முடிச்சாருன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? இந்த ஓதக்கூடிய அமைப்பில் அவர் தொழுகலை. ருக்கூல இருந்து எழுந்ததற்கு பிறகு ஓதியதற்கு பிறகு சஜிதா செய்கிறார். சஜிதாவில் 7 உறுப்புகள் இருக்க வேண்டும். தரையிலே பட வேண்டும், நெற்றி பட வேண்டும், 2 உள்ளங்கை, 2 முட்டிங்காலுடைய முட்டி, 2 காலுடைய பெருவிரல்களுடைய அந்த முனி, இந்த 7ம் சஜிதாவில் இருக்க வேண்டிய ஃபர்லான உறுப்புகள், வாஜிபான உறுப்புகள். இதுல 1 படலனான்னு சொன்னா கூட சஜிதா கூடாது. மூக்கு படணுமா? மூக்கு பட்டாலும் பிரச்சனை இல்லை, படணும்னாலும் பிரச்சனை இல்லை, நெத்தி பட்டாக வேண்டும். சில பேரெல்லாம் நெற்றியில் படாமல் மூக்கிலே சஜிதா செய்வார்கள். ஏதாவது நெத்தியில காயம் இருக்கு, முடியல, அது வேற விஷயம். சில பேர் சஜிதாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 காலையும் தூக்கிடுறான். ஒரு கால் தூங்குகிறது, 2 கால் தூங்குகிறது. சஜிதா சரியான முறையில் கூடாது. நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யாராவது அப்படி தொழுதாங்கன்னா நமக்கு தெரிகிறது இல்லை. முன்னாடி நின்று தொழுது வைக்கிறதுனால பின்னாடி சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு தெரிகிறது இல்லை. அப்படி பின்னாடி வந்து தொழுதாலும் அவங்க தொழுகையை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியறது இல்லை. அடிச்சிடலாமாங்கிற மாதிரி கோபம் சில பேருடைய தொழுகை எல்லாம். அதனால எதுக்கு பார்ப்பானே, எதுக்கு பிரச்சனை பண்ணுவானே, முசல்லாவிலே நின்று நடந்துட வேண்டியதாங்கிற மாதிரி நிறைய இமாம்கள் பின்னாடியே போறதில்லை. அதுவும் இந்த சஜிதாவில எல்லாம் போனோம்னா பின்னாடி டவுசர் பின்னாடி பக்கம் போயிருந்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு அஜர்த்து சொல்றாரு. என்ன எங்க தொழுகை முறிஞ்சு போயிருமோங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இன்றைக்கு தொழுகையினுடைய சஜிதாக்கள் இருக்கிறது. நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை சொல்லுகிறேன். சஜிதாவுக்கு போகிற போது சுப்ஹான ரப்பியல் அலா, இந்த வார்த்தைக்கு கனம் ரொம்ப கூட சகோதரர்களே. இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, ஹதீஸில் இருக்கிறது, அல்லாஹ்வின் அர்ஷை விட ரொம்ப கூடுதலான வார்த்தை சுப்ஹான ரப்பியல் அலா. இந்த வார்த்தையை கொண்டு பிரச்சனைகளை தீர்த்த பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த சுப்ஹான ரப்பியல் அலா அதே போலத்தான் 3 அல்லது 5 அல்லது 7 சொல்லிக் கொள்ளலாம். பிறகு இந்த 2 சஜிதாவுக்கு மத்தியில உட்காருவோம் பார்த்தீங்களா? முதல் சஜிதா, அப்புறம் 2வது சஜிதாவுக்கு மத்தியில எந்திரிச்சு திரும்ப போகும் இல்லையா? இந்த எந்திரிக்கிற போது இதை நாம் நிதானமாக செய்ய வேண்டும். ஹதீஸ்ல சஜிதா செஞ்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அடுத்த சஜிதாவுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி வஹ்தினி, இந்த துவாவை ஓத வேண்டும். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னி, எனக்கு ரஹ்மத்து செய், எனக்கு ஆஃபியத்தை கொடு, எனக்கு ரிஸ்கில் பரக்கத்து கொடு, எனக்கு நேர் வழி காட்டு. இதெல்லாம் உள்ள வந்துடும். அல்லாஹ் மஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி வஹ்தினி. எல்லாம் முடிக்கிறத பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு துவா ஓதணுமாங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியாமையே தொழுது கொண்டு இருக்கிறோம். தொழுகை சிறப்பு தெரியும், எப்படி தொழ வேண்டும் நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. இந்த துவாவை ஓதிட்டு அப்புறம் 2வது சஜிதா. நீங்க இந்த துவாவை ஓதுனாவே இந்த இடையில கொஞ்சம் நிம்மதியா நிக்கணுங்கிற அந்த காலம் வந்துடும். 2 சஜிதாவுக்கு மத்தியில நம்ம கொஞ்சம் நிம்மதியா நின்று, ஹதீஸ்ல வருது தஅதீல காயிமா, 2 சஜிதாவுக்கு மத்தியில நிம்மதி பெறுகிற வரைக்கும் நீ நில்லு. அல்லது ருக்கூவுக்கு பிறகு எந்திரிக்கிற போது தஅதீல், நிம்மதி பெறுகிற வரைக்கும் நில்லு. இந்த நிம்மதிக்கு என்ன தெரியுமா? ஒருத்தர் ருக்கூவுக்கு போயிறாரு அல்லது போயிட்டு நிக்கிறாரு, 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த ருக்கூவுக்கு போயிட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு பாருங்க, அவர் தான் நான் சொன்ன ஆளுன்னு ஒருத்தர் சொல்றப்ப அவர் பார்த்துட்டு ஓ இவர் தானவா அப்படின்னு அவர் புரிகிற காலம் வரைக்கும் இவர் ருக்கூல இருந்து எந்திரிச்சு நிக்கணுமா? நம்ம எல்லாம் அவர் தான் பாருங்கன்னு சொல்றப்ப அவர் சஜிதாவுக்கு போயிடுவார். இந்த சஜிதாவில் இருக்கிற பாருங்கன்னு சொல்றப்ப எந்திரிச்சு நின்றுவார். ஏன்னா நம்ம காலம் வந்து தஅதீல், அந்த நிம்மதி பெறுகிற காலம் அல்ல, அப்படி தொழுகையில் இருக்கிறதும் இல்லை. தொழுகையினுடைய ருக்கூ சஜிதாக்கள் என்பது அவ்வளவு தூரம் அதில் கண்ணியம் காட்டப்பட வேண்டும். ருக்கூவும் சஜிதாவும் அல்லாஹ்வுக்கு நாம் தரக்கூடிய கண்ணியம்.
ஹதீஸ்ல வருது, இதுல ரெண்டு யார் குறை செய்கிறாங்களோ அவர் திருடர், தொழுகையை திருடி விட்டார். பொதுவாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரக்கூடியவர் மனைவியை கூப்பிட்டு வந்து பத்திரிக்கை வச்சா தான் இவர் மனைவியை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவார். வர்றவர் தனியா வந்து கல்யாணத்துக்கு வாங்கன்னா அவர் தனியா தான் போவார். வீட்டுக்காரம்மா நானும் வரட்டுமா, சும்மா இரு, அவன் தனியா தானே வந்தான், நீங்க வர்ற, அவனை விட நம்ம குறைஞ்சு போயிட்டோமா, நான் தனியா தான் போவேன், இல்லை நீ போ அப்படின்னு சொல்லுவார். நம்ம கண்ணியத்தை அவ்வளவு பார்க்குறோம்ல, ரப்பு எவ்வளவு பார்ப்பான். ருக்கு சஜிதாவை யாருக்கு செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கான், எனக்கு தான் செய்யணும்னு சொல்லியிருக்கான். நம்மளும் அப்படித்தான் செய்யறோம். அந்த செய்யறதில் ஏன் நாம இவ்வளவு தூரம் கஞ்சத்தனம்? ஹதீஸ்ல இதையெல்லாம் கவனிச்சு வந்து சலாம் கொடுக்கிற போது நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று திரும்புவோம். திரும்பி பார்க்கிற போது பின் சப்பத்திலையும் பார்ப்பார், 3 சப்பு வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்படி பார்க்கறதல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் இவர் புஜத்தை பார்க்க வேண்டும், பிறகு இவருடைய வலது பக்கம் இருக்கிற இடத்தை பார்க்க வேண்டும். அந்த சலாம் மலக்குகள் பதில் சலாம் சொல்லுகிறார்கள். இந்த சஃப்புகளிலே தொழக்கூடிய மலக்குகள் சலாம் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு இப்படித்தான் பார்க்க வேண்டும். பிறகு இந்த புஜத்திலிருந்து இப்படி பார்த்து சலாம் கொடுக்க வேண்டும். சலாம் கொடுக்குறப்ப சில இப்படி திரும்புவார். இன்னும் 3 சப்பு தான் வந்திருக்கு, 2 சப்பு வரல, நம்ம தான் முதல் சப்புக்கு வந்துட்டோமோ, நாளையிலிருந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் ஒரு சப்புல கணக்கு போடுவார். சலாம் என்பது இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி மாற்றமாக சலாம் கொடுத்தால் அது சலாமாக இருக்க வாய்ப்பில்லை. இப்படி சலாம் கொடுக்க வேண்டும். ஹதீசுகளில் இந்த மாதிரி ஒருவர் நிதானித்து ஓத வேண்டிய விஷயங்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத முறைப்படி தொழுதால், ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜமாத்திலே ஒருவர் சேர்ந்து தொழுதால் 27 மடங்கு நன்மை. அதுவே ஓத வேண்டிய முறைப்படி நிம்மதியோடு ஒருவர் நின்று தொழுது விட்டால் 50 வக்தின் தொழுகை நன்மையை அவர் பரிபூர்ணமாக அந்த ஒரு வக்தில் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சகோதரர்களே, தொழுகை குறித்திருக்கிற முதன்மையான வணக்கம் நமக்கு சரியாக அமைந்தால் எல்லாம் நமக்கு சரியாக அமையும். எல்லாம் வல்ல இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழ சொன்னார்களோ அதன் வழியிலே நின்று தொழுகிற நற்பேற்றினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. காலம் முழுவதும் கபருக்கு போகிற கடைசி வக்து வரை நின்று தொழுகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.